இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசோலா பெட்டு தாங்க போட போகிறோம். அதுக்கான இடம் ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு நேற்றே. லேண்ட் ஃபுல்லாமே ஃப்ளாட்டாக சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பெட் போடணும். பட் லைன் பை ஒன் பை ஒன்னாக அசோலா பெட் பார்த்தீங்கன்னா, அதோட சைஸு 8க்கு 4 ஒரு அடி ஹைட்டு. இது ஆன்லைனில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து தான் வாங்கினேன். வாத்தி பண்ணைன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன். இந்தாங்க அசோலா சீட்ஸு. பெட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது மாதிரி நீங்கள் விரிச்சிட்டு இந்த 6 சைட்ஸும் வந்து ஸ்டிக் மட்டும் நட்டிட்டு விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேவ் பண்ணி நின்றுடும். எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டிக் மட்டும் நான் சைடில் மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு நிரம்புற அளவுக்கு செம்மண் கிடச்சா செம்மண் போட்டுக்கலாம். இல்லை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தோட்டத்து மண் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். பெட்டில் ஃபுல்லாமே ஒரு 1 இன்ச்சுக்கு செம்மண் கொட்டியாச்சுங்க. செம்மண் இருந்தால் செம்மண் போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேறு மண் போட்டுக்கலாம். எம்சாண்ட் மட்டும் ஒரு 1/4 சட்டி கலக்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுடலாம். தண்ணி ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சுங்க. சாணி கரைச்சும் ஊற்றியாச்சு. இன்னி கொஞ்சம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மசாலா போட்டுடலாம். தண்ணி ஃபில் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும் பெட்டு ஃபுல்லாமே. அவ்வளோதாங்க, கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலாவை தூவி விட்டுட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, பெட்டு ஃபுல்லாக போட்டாச்சு அசோலா. இதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு அப்புறம் இந்த பெட்டு ஃபுல்லாமே வளர்ந்துடும். ஆக்சுவலாக நாளைக்கு கோழி வாங்குறதுக்காக தருமபுரி போகிறோம். அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துடும்.